NCERT 10th ஸ்டாண்டர்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில எக்ஸைஸ் 8.1ல ஃபோர்த் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, கிவன் 15 cot A is equal to 8, find sin A and secant A அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ 15 cot A இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணலாம், இந்த 15 ரைட் சைட் கொண்டு வந்துருங்க. அப்ப cot A is equal to என்ன வரும், 8/15 வரும். cot A அப்படின்னா என்ன, adjacent side divide by opposite side. அப்ப adjacent side 8, opposite side வந்து 15. அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கலாம். அப்ப ஏங்கிறது அக்யூட் ஆங்கிள். அப்ப ஏக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து என்ன, 15. அதே மாதிரி adjacent side வந்து 8 அப்படின்னா இப்ப என்ன பண்ணும், ஹைப்போடெனியூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஹைப்போடெனியூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். AC equal to root of 15 square plus 8 square போட்டோம்னா 15 square 225, 8 square 64 ரெண்டே ஆட் பண்ணோம்னா 218. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா ஏசியோட வேல்யூ 17 கிடைச்சிருது. இப்போ வந்து பாருங்க, நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு, அட்ஜசன்ட் சைடு இருக்கு, ஹைப்போடெனியூஸ் இருக்கு. இப்போ இவங்க கேட்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். sin A is equal to என்ன வரும், ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைப்போடெனியூஸ். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, secant A கேக்குறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் cos A ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. cos Aங்கிறது என்ன, அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைப்போடெனியூஸ் 8/15. அப்ப secant A னா இன்வர்ஸ் ஆஃப் த cos A, அப்ப 17 டிவைட் பை 8.